Dear students, last class we have started the biotechnology. What is biotechnology? Recombinant technology அப்படின்னுலாம் பார்த்தோம் இல்லையா? Recombinant technology அப்படின்றது RDNA அப்படின்றது. What is that RDNA? Altering the genome of an organism by introducing genes of interest is known as RDNA or DNA recombinant technology. That means அதாவது விரும்பிய genetically modified DNA fragments. Genetically modified அப்படின்னா what are the characteristics we want to produce in their offsprings, that DNA will be inserted into that plants இல்லையா? நம்ம விரும்பிய பண்புகளை கொண்ட தாவரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தாவர தொழில்நுட்பவியலுக்கு பேர் தான் என்னது பயோடெக்னாலஜி. லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மைல்ஸ்டோன்ஸ், அதோட எப்படி ஹவு இட் வில் பி இம்ப்ரூவ்ட் நவடேஸ், எவ்வளோ இப்போ அட்வான்ஸ்டு லெவலில் இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ டுடே we are going to see about the traditional biotechnology. ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வீட்டில் பண்ணக்கூடிய ஃபெர்மெண்டேஷன், மேக்கிங் ஆஃப் இட்லி, தென் கர்ட், சீஸ், இதெல்லாமே என்னது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஸோ how the milk will be converted into curd, லாக்டிக் ஆசிட், லாக்டோபேசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணும், அது மில்கை கர்டாக கன்வெர்ட் பண்ணும் இல்லையா? அது என்ன நடக்குங்க, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எல்லா பாக்டீரியாலையும் என்ன இருக்கும், பிளாஸ்மிட் இருக்கும். பிளாஸ்மிட் அப்படின்றது இட்ஸ் ஏ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் த பாக்டீரியா இஸ் கால்ட் பிளாஸ்மிட். இட் இஸ் எ வெரி most useful vector in the biotechnology field. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னாக்குள்ளார, ட்ரெடிஷ்னல் அப்படின்னா ஏர்லியர் மெத்தடில் எப்படி பயோடெக்னாலஜி யூஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது என்னது? த வேர்ட் ஃபெர்மெண்டேஷன் இஸ் derived from the Latin verb fervere, which means to boil. So fermentation refers to the metabolic process in which organic molecules are converted into acids, gases or alcohol in the absence of oxygen or any electron transport chain. நம்ம ஏற்கனவே ரெஸ்பிரேஷனில் பார்த்தோம் இல்லையா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அந்த அனேரோபிக் காற்றில்லா சுவாசம் தான் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன். நொதித்தல் அப்படின்னா என்னென்னா பொங்குதல் அல்லது நுரைத்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது காற்றில் அது ஆக்சிஜனோட பங்கு இல்லாமல் என்ன ஆகும், குளுக்கோஸ் ஆனது எத்தில் ஆல்கஹாலோ அல்லது லாக்டிக் ஆசிடாவோ கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ த ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், இட்ஸ் ப்ராக்டிக்கல் யூசஸ் இஸ் கால்டு ஜைமாலஜி. ஜைமாலஜி அப்படின்னா என்னது? ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஸ்டடி ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இஸ் கால்டு ஜைமாலஜி. ஜைமாலஜி அப்படின்னா என்னென்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தலை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு ஜைமாலஜின்னு பேர். அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1856 வென் நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னாவே யார் லூயிஸ் பாஸ்டர் ஞாபகம் வந்துடணும். லூயிஸ் பாஸ்டர் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் ஃபெர்மெண்டேஷன் வாஸ் காஸ்டு பை ஈஸ்டின் மூலமாக. இப்போ பேக்கரியிலலாம் இருக்குது, பன்னு ப்ரெட்டெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, நம்ம பேட்டர் இந்த ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பேட்டர் தான் மாவு எடுப்பாங்க. அது என்ன ஆகும், அதோட ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் பொழுது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் நடந்ததுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும் பொழுது என்ன ஆகும், கேசியஸ் ஸ்பேஸஸ் ஆக்குப்பை ஆகும். அந்த ஸ்பான்ஜி அந்த கேக்கோ இல்லை பன்னோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்னஸ் எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வில் பி ஆக்குபைட் இன் தட் ஸ்பேஸ் பிட்வீன் த பேட்டர், அதனால் வரக்கூடியது. ஸோ ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னாவே என்னது, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், தென் குளுக்கோஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆல்கஹாலிக் ப்ராசஸ் ஆர் லாக்டிக் ஆசிட்ஸாக இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஃபெர்மெண்டேஷன். ஸோ the release of carbon dioxide by yeast used in the leaving of bread and with the production of organic acid to preserve and flavor vegetables and dairy product. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிட்ரிக் ஆசிட் that will be used for the preservative method, ப்ரிசர்வேட்டிவ்காக பயன்படுத்துவாங்க. அதுவும் எதன் மூலமாக பெறப்படுறது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் தான். நெக்ஸ்ட் பயோரியாக்டர். பயோரியாக்டர் அப்படின்றது என்னென்னா, it is a fermenter. Bioreactor அப்படின்றது it is a long vessel
It's a vessel or a container that is designed in such a way that it can provide an optimum environment in which microorganisms or their enzymes interact with a substrate to produce the required product. இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு வெசல் தான் வந்து என்னது இந்த பயோரியாக்டர். இந்த பயோரியாக்டர் அப்படின்றது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் பயோரியாக்டர்? பயோரியாக்டர் அப்படின்றதுன்னா இட்ஸ் எ வெசல் ஆர் எ கண்டெய்னர் that is designed in such a way that it can provide an optimum environment in which microorganisms or their enzymes interact with the substrate to produce the required product. இப்போ வந்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்பொழுது என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அதாவது என்சைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாவே என்ன ஆகும், பை ப்ராடக்டாக வந்து கரெக்டாக அந்த பை ப்ராடக்ட் மட்டும் கிடைக்காது, என்ன நடக்கும், செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். செகண்டரி மெட்டபாலிக் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது இட் மேபி அன் என்சைம்ஸ் ஆர் இட் மேபி அன் சம் அதர் கெமிக்கல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடியது அந்த பயோரியாக்டர் அப்படின்றது ஃபெர்மெண்டேஷன் நடைபெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெசல் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு என்னது பாய்லர் மாதிரி ஒரு ட்ரம் இருக்கா, தட் இஸ் கால்டு, இதுதான் வந்து என்னது பயோரியாக்டர். ஓகேவா? ஸோ இந்த பயோரியாக்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏரேஷன், அதாவது அந்த காற்று போகிறதுக்கு தகுந்த கரெக்டாக வந்து பிஹெச் எல்லாம் டெம்பரேச்சர் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆர்டிஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்லலாம், அந்த லெபார்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா என்னது ப்ளட் பேங்க்கில் இந்த ப்ளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்மளோட ப்ளட் சாம்பிளை வாங்கி ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு ஒரு பவுல் மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் இருக்கும், அதில் வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். அதுதான் வந்து என்னது ஆட்டோக்ளேவ். அந்த மாதிரி ஆட்டோக்ளேவில் வந்து அந்த பிஹெச் அந்த டெம்பரேச்சர் எல்லாமே வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்மெண்டர் அதாவது வெசல் தான் வந்து என்னது பயோரியாக்டர். ஸோ இதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் என்ன இப்போ எத்தனை ப்ராசஸில் நடக்குது அப்படின்னா 2 ப்ராசஸில் நடக்குது, அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது நொதித்தல் அப்படின்றது இங்கே ஃபெர்மெண்டரில் பயோரியாக்டரில் வந்து 2 டைப்ஸில் நடக்குது, அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது கல்ச்சர் மீடியம் அதை ஸ்டெர்லைட் பண்ணி இனாக்குலேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்குபேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஆர்கனோஜெனிசிஸ்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து என்னது அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் நடக்கும். அதாவது ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபெர்மெண்டர் சச்சஸ் பிஃபோர் ஃபெர்மெண்டேஷன் நடக்க நொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்ச்சர் மீடியம் என்ன எடுக்கிறோமோ அல்லது அந்த என்ன பிளான்ட்டை எக்ஸ்பிளான்ட்டாக எடுக்கிறோமோ அதை வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னா அதில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்றத ஸ்டெர்லைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம் அண்ட் க்ரோத் ஆஃப் த சூட்டபிள் இனாக்குலம் ஆர் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இனாக்குலம் அப்படின்றது என்னென்னா அந்த எக்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு கல்ச்சர் வெசல் அப்படின்றது என்னென்னா ஒரு டெஸ்ட் டியூபோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ தான் வந்து கல்ச்சர் வெசல்னு சொல்லுவாங்க. அதில் கல்ச்சர் மீடியம் வந்து NH மீடியம், எம்எஸ் மீடியம் அந்த மாதிரி மீடியம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மீடியம்குள்ளே வந்து இந்த எக்ஸ்பிளான்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம அந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியோட மெயின் ப்ராடக்ட் என்ன, எ சிங்கிள் செல் கேன் ப்ரொடியூஸ் எ ஹோல் பிளான்ட். அப்போ அந்த அது வந்து இட் மே பி எ பார்ட் ஆஃப் லீஃப் ஆர் இட் மே பி எ ட்விக் ஆர் சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டெம்மாக கூட இருக்கலாம். அதுதான் வந்து என்னது எக்ஸ்பிளான்ட். அந்த எக்ஸ்பிளான்ட் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கல்ச்சர் வெசல்குள்ளே இனாக்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்டெர்லைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபெர்மெண்டர் சச் as sterilization of the fermenter, preparation and sterilization of culture medium and growth of the suitable inoculum are called upstream process. அடுத்தது வந்து என்னதுன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்றது என்னது, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் போன உடனே அந்த ஃபெர்மெண்டரில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த கல்ச்சர் மீடியமோ அல்லது நியூட்ரிஷன் மீடியமோ வந்து என்ன ஆகும், ஃபெர்மெண்டரில் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் தி டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அதாவது டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் அப்படின்ற ஒரு செயல் நடந்து முடிஞ்ச பிறகு அதில் கிடைக்கக்கூடிய அதுக்கப்புறம்
அந்த டிஸ்டிலேஷன்ன்றது என்னது பிரித்து எடுப்பாங்க, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க, அந்த சால்வெண்ட்டை வந்து பிரித்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு என்ன வெளியே எடுப்பாங்க. இது எல்லா ப்ராசஸுமே எது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். மோஸ்ட்லி திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி டிசைர்டு ப்ராடக்ட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷன், டிஸ்டிலேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து என்னது பியூரிஃபிகேஷன். அதாவது என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் வேணுமோ அதோட பியூரிஃபை ஃபார்ம் வர்றது தான் வந்து என்னது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு புரியுதா? ஸோ பயோரியாக்டர் அப்படின்றது இட்ஸ் எ வெசல் ஆர் கண்டெய்னர். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்றது அந்த பயோரியாக்டருக்குள்ளார அந்த என்ன இந்த ப்ராடக்டை போடுறாங்களோ அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பை ப்ராடக்ட் எல்லாமே வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்கே பாருங்கள், டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் பயோரியாக்டர் இஸ் செலக்டர். அதாவது டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னக்குள்ளார இட் மே பி எ லிக்யூட் ஆர் இட் மே பி எ சாலிட் ஃபார்மேஷன்ஸாக இருக்கும், அல்லது என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆல்கஹாலிக் ப்ராடக்டாக இல்லது வேறு ஏதாவது கல்ச்சர் மீடியம் வேறு ஏதாவது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி பயோரியாக்டர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் a suitable substrate in liquid media is added at a specific temperature pH and then diluted. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்க்கக்கூடிய சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்னென்னா தலைப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக் மெட்டீரியல் அதை வந்து லிக்யூட் மீடியமாக ஆட் பண்ணுவாங்க. அதில் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர் அதோட pH எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? தென் த ஆர்கானிசம், it may be a microbe or it may be animal or plant cell or subcellular organic or enzyme வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க, அந்த கல்ச்சர் மீடியமில் சப்ஸ்ட்ராட்டில் ஆட் பண்ணுவாங்க. then it is incubated at a specific temperature for the specified time. ஒவ்வொன்றுமே வந்து என்ன இன்குபேஷன் அப்படின்னு என்ன அடைக்காத்தல் அப்படின்னு நான் சொல்லியா. இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு என்னென்னா ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல் வேணும் இல்லையா, அதுதான் வந்து இன்குபேஷன் பீரியட். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அது மைக்ரோப், அதாவது எதை வந்து எக்ஸ்பிளான்ட்டாக எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக் பிஹெச்சில் வந்து டைல்யூட் மீடியமில் போட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். இப்போ வந்து கல்ச்சர் மீடியம், இப்போ டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு 26 to 28 டிகிரி செல்சியஸில் வந்து 2000 to 400 யூனிட் லக்ஸ் அப்படின்றது என்னென்னா யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. அந்த லைட்டில் வந்து அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து வச்சுருப்பாங்க. அது எப்படி வச்சுருப்பாங்கன்னா 16 ஹவர்ஸ் லைட்லேயும் 8 ஹவர்ஸ் டார்க்னஸ்லேயும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அதில் வந்து பர்டிகுலர் டைம் ஆஃப் என்னது இருக்கும், டெம்பரேச்சரும் பிஹெச் லெவலும் இருக்கும். அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இன்குபேஷன் பீரியட். தென் இட் இஸ் incubated at a specific temperature for the specified time. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்குபேஷன் மே எய்தர் பி ஏரோபிக் ஆர் அனரோபிக். அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து வித் ஆக்சிஜன் ஆர் வித்தவுட் ஆக்சிஜனாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபெர்மெண்டேஷன் நடந்துடும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு withdrawal ஆஃப் ப்ராடக்ட் யூஸிங் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மெத்தட். இதில் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 ப்ராசஸில் தான் ஃபெர்மெண்டேஷனில் வந்து நடக்கும் பயோரியாக்டர்லன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட் யூஸிங் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பை ப்ராடக்டை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். இட் மே பி எ 3 மார்க் கொஸ்டின். ப்ரொசீஜர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், அதே மாதிரி ஃபெர்மெண்டர்னா என்ன அப்படின்றது, வாட் ஆர் த 2 ப்ராசஸ் இன்வால்விங் இந்த பயோரியாக்டர். இந்த பயோரியாக்டர் ஃபுல்லாகவே ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதான் வந்து என்னது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஃபெர்மெண்டேஷன் ஆஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். அதாவது மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது மைக்ரோபியல் செல்ஸு, ஆல்கல் செல்லாக இருக்கட்டும், இல்லை பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கை செல்ஸாக இருக்கட்டும், அல்லது ட்ரைட் அண்ட் யூஸ்ட் எ சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கால்டு எஸ்சிபி. எஸ்சிபி அப்படின்றது என்னென்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன்.
நம்மளுக்கு பின்னாடி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் எலாபரேட்டாக அது கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்சிபி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது ஆல்கல் செல் ஆகட்டும் அல்லது ஃபங்கல் செல் ஆகட்டும், ஒரு சிங்கிள் செல் வந்து இட் கண்டைன்ஸ் மோர் ப்ரோட்டீன் விச் சர்வ்ஸ் அஸ் த ஹியூமன் ஃபுட் ஆர் அனிமல் ஃபீட். ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் வந்து எஸ்சிபி ப்ரொடக்ஷன் அப்படின்றது சில ஆல்காக்கள்ல இருந்தோ அல்லது சில ஃபங்கலில் இருந்தோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பை ப்ராடக்டாக எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லெவலில் இட் வில் பி யூஸ்டு மோர் தேன் தட். தென் மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ். மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ் அப்படின்றது என்னென்னா, so microbes produced compounds that are very useful to man and animal. These compounds are called metabolites. Can be grouped into two categories. Metabolites அப்படின்னா என்னதுன்னா பை ப்ராடக்ட் அப்படின்னு பேர். அதாவது 2 types ஆஃப் பை ப்ராடக்ட் வந்து மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் அண்டு செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ப்ரைமரி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் நோன் அஸ் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். அதாவது ஒரு மைக்ரோப்ஸ் அப்படின்றது நுண்ணுயிரிகளுடைய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறது, அதோட வாழ்க்கைக்கு வந்து மிக அத்தியாவசியமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னது, ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். அது எக்ஸாம்பிள் எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபெர்மெண்டேஷனில் வந்து ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனாக இருந்தால் பை ப்ராடக்ட் எத்தனால் கிடைக்கும், அதே லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனாக இருந்தால் லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்னது, ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட். ஸோ தட் இட் இஸ் கால்டு ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். அது அடுத்தது செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்றது என்னென்னா, secondary metabolites are those which are not required for the vital life process of microbes but have value added nature. This includes antibiotic. அதாவது அதனுடைய லைஃப் ப்ராசஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, இருந்தாலும் இட் வில் பி ஆடட் ஃபார் தி ப்ரொடியூசிங் தி ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக் தயாரிக்கிறது அப்படின்றது நோய் எதிர்ப்பு திறனுடைய அந்த ஆன்டிபயாட்டிக் தயாரிக்கும் பொழுது மைக்ரோப்ஸ்லேருந்து கரைக்கக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபாலிக் வந்து இட் டேக் பார்ட் இன் இட்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? அதுதான் வந்து என்னது, செகண்டரி மெட்டபாலிட்ஸ். அதாவது தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் தி, அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்ற கண்டிஷன் இருக்காது. ஆனால் அந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இட் மஸ்ட் பி ப்ரெசன்ட் பட் இட் இஸ் நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இட்ஸ் லைஃப். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து என்னது, செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம்போடெரிசின் பி, அதாவது ஆம்போடெரிசின் பி அப்படின்றது வந்து டேப்லெட். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் நாடுசஸ், ஸ்ட்ரெப்டோமைசியே அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்லேருந்து, அதோட ஸ்பீசிஸ் நாடுசஸ் அப்படின்ற ஸ்பீசிஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆன்டிபயாட்டிக் தான் வந்து ஆம்போடெரிசின். அதே மாதிரி பெனிசிலின், நம்மளுக்கு தெரியும் பென்சிலின் அப்படின்றது குயின் ஆஃப் மெடிசன் இல்லையா, குயின் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் வந்து பென்சிலின். அது இதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா பென்சிலியம் ட்ரைசோஜீனம் அப்படின்ற ஒரு அதோட செகண்டரி மெட்டபாலிட் தான் வந்து பெனிசிலின். தென் ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றது ஸ்ட்ரெப்டோமைசின் கிரீசஸ், டெட்ராசைக்ளின் அப்படின்றது ஸ்ட்ரெப்டோமைசின் ஆரியோஃபேசின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸில் இருந்தும் அல்கலாய், டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ் மட்டுமே 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஆன்டிபயாட்டிக் நேமும் அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்றது 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோபியல் என்சைம்ஸ். when microbes are cultured they secrete some enzymes into the growth media. அதாவது கல்ச்சர் மீடியமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோபை வந்து வளர்த்துறோம் இல்லையா. அந்த மாதிரி வளர்த்தும் பொழுது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் பொழுது அதாவது பை ப்ராடக்டாக இட் வில் பி செக்ரேட் சம் என்சைம்ஸ். தீஸ் என்சைம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலி யூஸ்ட் இன், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு என்னது மூலப்பொருளாக பயன்படுத்துவாங்க. டிட்டர்ஜென்ட்லேயோ அல்லது ஃபுட் ப்ராசஸிங், ப்ரீவிங் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸில் எல்லாமே வந்து ப்ரோட்டியேஸ் அப்படின்றத என்ன படித்தோம், அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு சொன்னோம் இல்லையா, அமைலேஸ், ஐசோமரேஸ் அண்ட் லைப்பேஸ் எல்லாமே வந்து ஒரு டிட்டர்ஜென்ட்லேயோ இல்லை ஃபுட் ப்ராசஸிங்லேயோ வந்து தட் ஆல்சோ டேக் பார்ட் இன் தட் ப்ராசஸ். ஓகேவா? தென் பயோ கன்வர்ஷன் அண்டு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். The fermenting microbes has the capacity to produce valuable product. Example, conversion of ethanol to acetic acid, isopropanol to acetone, sorbitol to sorbitose. ஸோ இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் விட்டமின் சி, ஸ்டீரோல்ஸ் டு ஸ்டீராய்ட்ஸ். அதாவது பயோ கன்வர்ஷன் அப்படின்றது என்னென்னா, இதோட பை ப்ராடக்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது